சூரத்துல் பக்ராவுடைய 4வது ஆயத் சகோதரர்களே, காதியானிகளுக்கும் நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வழித்தவறிய இயக்கங்களுக்கும் கூட்டங்களுக்கும் பெரிய ஒரு மறுப்பாக இருக்கு. வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன் என்று அல்லாஹ் சொல்றான். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீது உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் ஆகிரத்தை, அதாவது மறுமையை உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காதியானிகள் மிர்சா குலாம் அகமது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் வந்த நபி என்று அவங்க நம்புறாங்க. இது தவறான ஒரு நம்பிக்கை. மேலும் எலிஜா முகமது ஒரு நபி என்று நேஷன் ஆஃப் இஸ்லாம் நம்புறாங்க. அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் எலிஜா முகமது என்ற ஒரு நபியாக வந்தார் என்று நம்புறாங்க. மேலும் அல்லாஹ் மனித ரூபத்துல வந்தான், ஃபர்து முகமது என்று நம்புறாங்க. இது ஷிர்கான ஒரு விஷயம். ஸோ இவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி, நபிமார்களின் முத்திரை என்பதை இவங்க நம்பல. நபி ரசூலுல்லாஹ்க்கு பிறகும் நபிகள் வருவார்கள் நம்பினதுனால தான் அவங்க இந்த வழி தவறல்ல விழுந்தாங்க. ஸோ தக்வா உடையவர்கள் மீது இறக்கப்பட்டதும், அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டதும் அவர்களுக்கு முன் இறக்கப்பட்டதையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உங்களுக்கு பிறகு இறக்கப்படுவதை நம்புவார்கள் என்று சொல்லவில்லை இந்த சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நபிகளார் தான் இறுதி நபி என்று தெரிகிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, நேஷன் ஆஃப் இஸ்லாம், காதியானிகள் போன்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகும் இன்னும் நபிகள் நபிமார்கள் வருவார்கள் என்பதை நம்புறாங்க. அவங்க கொண்டு வேதத்தை நம்பணும் அப்படின்லாம் நம்புறாங்க. ஸோ இது குஃப்ரான ஒரு நம்பிக்கை. இதனால தான் அவங்க வழிகேட்டில் போனார்கள்.